அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் சிவா பால்ராஜ். இன்றைக்கி நான் வந்து ஒரு வேலையை நான் வந்து ஆக்சுவலாக கிண்டி வர போக வேண்டியிருந்தது. அப்போவுமே அந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸாக இருக்கும். ஸோ அப்போது வந்து அந்த குரோம்பேட்டை தாண்டி போகிறப்பெல்லாம் அந்த யா மொய்தீன் பிரியாணி என் கூட யார் வந்தாலும் சொல்லியிருப்பேன், இந்த கடையில் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதில் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக அது மட்டும்தான் சாப்பிடுவாங்க போனேன். ஆனால் இந்த கொஞ்சம் ஒய்ஃபோடு போயிருந்ததுனால நிறைய எக்ஸ்ட்ரா சாப்பிட வேண்டியதாக இருந்தது. ஸோ குரோம்பேட் தாம்பரத்துலேருந்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு சானிட்டோரியம், குரோம்பேட் தாண்டி அந்த பல்லாவரம் பிரிட்ஜுக்கு முன்னாடி வரும். ஸோ இந்த ஏரியாவில் ஒரு 5-6 கிலோமீட்டரில் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நேரில் போய் சாப்பிடுங்க. ஆர்டர் போடாதீங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கிலலாம் இருக்கும். ஸோ ஆர்டர் போட்டதை விட சுட சுட அவங்க பரிமாறினா உடனே அந்த பிரெட் அல்வா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டு தான் வந்து அந்த யா மொய்தீன் பிரியாணியில் யூட்டன் போட்டு சுற்றி கித்தி வந்து கிண்டிலேருந்து வர்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து சாப்பிட்றதுக்கு போனேன். ஆனால் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ பத்திரமா போங்க. ஸோ ரோடு சேஃப்டி அவேர்னஸ். ஸோ ரோடு ராஜான்னு சொல்லி டிராஃபிக்கில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன் வேயில் வர்றவங்கள வந்து ரோடு ராஜான்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு நல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ அதேமாரி நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் யா மொய்தீன் பிரியாணிக்கு பிரச்சனை இல்லாமல் போய் சேர முடியும். இல்லாட்டி யாராவது கடையில் வந்து ஹார்ன் பைக்கு, ஹார்ன் ஆட்டோ எல்லாமே உள்ள வரும். ஏன்னா இந்த இதுலேருந்து ஒரு ரவுண்டான ஒன்று மேலோடி சுற்றி இந்த இடத்துல வருவாங்க. ஸோ வந்தால் தெரியுது லெஃப்ட் சைடில் ஓயோ இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து தலப்பக்கட்டி பிரியாணி. ஸோ சாரி, யா மொய்தீன் பிரியாணி. அடுத்து நான் தலப்பாக்கட்டியில் பிரியாணி ரொம்ப விரும்ப மாட்டேன். அங்கே வந்து பார்பிக்யூ சிக்கன். ஸோ அந்த பில்லை கூட நான் அட்டாச் பண்ணுறேன் தலப்பாக்கட்டியில் சாப்பிட்டது. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு போகணும். ஸோ தேவையில்லாமல் பிரிட்ஜுக்கு மேலே போனால் கஷ்டம், இன்னும் ரொம்ப தூரம் சுற்றி வரணும். பிரிட்ஜுக்கு கீழோடி போனாலும் சுற்றி ஒரு 2 யூட்டன் போட்டு வந்து சேர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ சாப்பிட போகிறப்போ மறக்காமல் யா மொய்தீன் கடையை பார்த்தோன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு முன்னாடியே பார்க்கிங் இருக்கும். ஸோ பார்க்கிங்கில் விட்டுட்டு நடந்து வரப்போ எடுத்தது. ஸோ இந்த பில்லு தான் வந்து நான் காசு கொடுத்தா வாங்கினேன். ஸோ நான் ஃபேக்காக ரிவ்யூ போடணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த பிரியாணி கடைக்காரர் ஃப்ரண்ட்டில் ஒன்று இருந்ததில்ல, பக்கத்தில் இவ்வளோ பெரிய கடைக்கும் பக்கத்தில் தைரியமாக தன்னம்பிக்கையோடு அவருடைய பிரியாணி வச்சுருப்பார். ஆக்சுவலாக நான் போன டைம் வந்து 3 o'clock, அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. இல்லாட்டி மற்ற டைம்லாம் வந்தீங்கன்னா சரசரன்னு இருக்கும். ஸோ நான் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரெட் அல்வானாலே பிடிக்கும். அதில் இந்த பிரெட் அல்வா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தாலும் சூப்பராக தான் இருந்தது. அதுமாதிரி பிரெட் அல்வா ரொம்ப நாள் கெட்டு போகாது. கிட்டத்தட்ட நான் 1 வாரம் வச்சுலாம் சாப்பிட்ருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் மொத்தமாக ஒரு டிஃபன் பாக்ஸில் அழுட்டு வந்துடும். அந்த மாதிரி அதேமாதிரி நிறைய கொடுத்து விடுவாங்க. நான் சாப்பிட்ற ஐட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஸோ நம்ம ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிரியாணி வந்துருச்சு. ஆக்சுவலி இது மட்டன் பிரியாணி. ஒன்று தான் வாங்கினேன். ஏன்னா மணி 3 ஆகிடுச்சு. நான் காலையிலேருந்து நேற்றுலேருந்தே சாப்பிடல. கிட்டத்தட்ட இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு அரிசிலையும் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். ஸோ என்னுடைய பேர் இன்றைக்கி இந்த பிரியாணியில் எழுதியிருக்கு. ஸோ அதனால் இதில் போக இந்த மட்டன் பிரியாணி அப்படி ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஷேர் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு கொடுத்துப்போம். அடுத்தது என்ன பண்ணுறது, அடுத்தது ஆக்சுவலாக வயிறு ஃபுல்லாக வந்தால் கூட இந்த பிரியாணி இந்த இதெல்லாம் பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு ஆசை வரும். அதேமாரி நான் தான் சாப்பிடல, என் ஒய்ஃப் நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்த உடனே சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை வந்ததுனால இது. ஸோ என் ஒய்ஃப் வந்து வெஜிடேரியன் சொல்லிட்டாலே, பட் ஆனால் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ என் கூட யார் வந்தாலும் வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் சாப்பிட்றது பார்த்தாலும் அல்லது எப்படி ரசித்து ஒரு பொருளை வந்து ஒரு நான்வெஜ்ஜோ வெஜ்ஜை நான் வந்து ரொம்ப விரும்ப மாட்டேன். ஸோ நான்வெஜ் பர்டிகுலர்லி மினிமம் எக்காவது இருக்கணும். ஸோ இங்கே வந்து எக்கும் இருக்குது, மட்டன் பீஸும் இருக்குது. ஸோ அந்த மட்டன் பீஸோடைய இதே வந்து நான் மட்டன் பிரியாணி வெளியே எங்கேயுமே சாப்பிட மாட்டேன். குஸ்காவை மட்டும் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ தேவையானது வெங்காயம், அது பக்கத்தில் ஒன்று கத்திரிக்காய். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஸோ வெங்காயம் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவேன். பட் அந்த கத்திரிக்காய் கூட்டு எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது சிக்கன் கிரேவி வச்சு தலப்பாடியில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஜீரக சம்பா பிரியாணி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அந்த கிரேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஜீரக சம்பா இது. அண்ட் இது வந்து மட்டன், ஒரிஜினல் மட்டன், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ யா மொய்தீனில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி உண்டு. நான் வேறு எங்கேயும் அதிகமாக அதேமாரி இந்த பில்லை பார்த்துருங்க, நான் சாப்பிட்டது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 8 இது வந்து தலப்பாக்கட்டி பில். ஸோ தலப்பாக்கட்டியில் நான் வந்து சாப்பிட்டேன்னு சொன்னல, அதோடைய ப்ரூஃப் தான் அது. ஸோ அங்கே வந்து நான் ஒரு பிரியாணியும் 2 பேர் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ சிக்கன் 65 பிரியாணி ஒன்றும், பார்பிக்யூ சிக்கன் ஆஃப். ஸோ இது ரெண்டும், அதுபோக அந்த பில்லு. ஸோ நான் எங்கேயுமே வந்து காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு தான் ரிவ்யூ போடுவேன். மற்றவங்க ஓசியில் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் ரிவ்யூ போட மாட்டேன். ஸோ என்னுடைய ரிவ்யூ வந்து ஜென்யூனாக இருக்கும். ஸோ வேலிடாகவும் இருக்கும். நீங்கள் கூகுளில் கூட ரிவ்யூஸில் போய் பார்த்துக்கிடுங்க. அதேமாதிரி நான் சொன்னேன்னு போய் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நான் எதுக்கு இந்த இதை யாமுதீன் பிரியாணி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்ட்டு. ஸோ நான் எவ்வளோ வேகமாக சாப்பிட்றேங்கிறது ஆக்சுவலாக வந்து நான் சாப்பிட்றது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். தட் மீன்ஸ் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. பட் நான் வந்து காசு கொடுத்து தான் சாப்பிட்றேன். அதனால் நீங்கள் பார்த்தாலும் எனக்கு வயிறு வலிக்காது. அதேமாதிரி ஆல்ரெடி சாப்பிட்டு 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் தைரியமாக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது நம்மளுக்கு தான் நான் பிரியாணியை பார்த்த பிறகு கேமரா சும்மா சைடில் வச்சு நம்ம வேலை என்னது சாப்பிட்ற வேலையை மட்டும் விறுவிறுன்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக இதில் வந்து வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் சேர்த்துடுவேன். அந்த கத்திரிக்காய் நான் சேர்க்கவே மாட்டேன். அதேமாரி நான் எப்படி சாப்பிடுவேங்கிறது ஒரு பொருள் பிடிச்சிருந்ததுன்னா மட்டும்தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதுதான் வந்து மட்டன் பிரியாணியோடைய ப்ரைஸ் 304 ரூபா ப்ளஸ்ஸு டேக்ஸு 5%. நீங்களே அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணிடுறேன். பட் அவ்வளோ ரூபாய்க்கு அவங்க கொடுத்த மட்டன் பீஸு, அந்த வேலைப்பாடுகள், அதாவது ஒர்க்கு, அந்த இதெல்லாம் வந்து ப்ரெட் அல்வாவே கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 50 ரூபா போட்டுருவாங்க தனியாக அதை வாங்கி சாப்பிட்ணும். ஸோ பிரியாணி காஸ்ட் 250 ரூபா தான். அதுவும் மட்டன் பிரியாணியை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு மட்டன் பிரியாணியை நீங்கள் ஒரு 300 320 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அதுக்கு நீங்கள் யாமுதீன் பிரியாணி. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய முந்தி ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கேன் என் ஃப்ரெண்டோடைய பையனுடைய பிறந்தநாளுக்கு. ஸோ கூப்பிட்டதுக்கு நான் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் நான் உனக்கு யாமுதீன் பிரியாணி தான் நாங்கள் போடுறோம், ஸோ நீ வந்தே ஆகணுன்னே உடனே கிளம்பி போயிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த பிரியாணி, அதுவும் அந்த மட்டன் பிரியாணி நான் வந்து ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட சொல்லுவாங்களா அன்லிமிட்டெட் மீல்ஸே 2 சாப்பிடுவாங்க அப்படி, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். வயசாக குறைஞ்சிச்சு. ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறத அந்தந்த வயசில் சாப்பிட்ருங்க. பணம் கூட எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்னொரு 50 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்லாமா? எனக்கு நான் ஆல்ரெடி வயசு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்றணும். ஸோ இன்றைக்கி இருப்போமா நாளைக்கு போவோமான்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப டயட்டை கண்ட்ரோலாக இருக்கிறவங்களாம் நினைத்து வருத்தப்படுவேன். ஸோ எனக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை அங்கேருந்து கொண்டு வர சொல்லிடுவேன், இல்லாட்டி நானே அங்கே போய் சாப்பிட்றேன். ஸோ அந்தளவுக்கு இந்த ஃபுட் விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம், அதாவது எந்த பட்ஜெட் எதுக்குனாலும் நான் பட்ஜெட் போடுவேன். ஆனால் ஃபுட்டுக்கு மட்டும் நான் இன்றைக்கி வரைக்கும் பட்ஜெட் போட்டது கிடையாது. வரவு செலவு கணக்கு பார்த்ததும் கிடையாது. அந்த ஃபுட்டுன்னா ஏன்னா நம்ம வந்து லைஃப்பில் நிறைய சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம். இடமா தான் இருக்கும், தங்கமாக தான் இருக்கும். பட் பிரியாணி அப்படி இருக்காது. ஸோ பிரியாணிக்காக நிறைய எஃபோர்ட் போடணும். அந்த எஃபோர்ட் போட்ட பிரியாணியை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த பிரியாணி இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து நான் சாப்பிட்டேன். இனிமேல் அடிக்கடி சாப்பிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு வழி இல்லை. வேறு எங்கேயும் நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி வாய்ப்பே இல்லை. ஸோ சாப்பிடணும்னு நினைப்பேன். பட் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த டிராஃபிக் பிரச்சனை உள்ள வீடியோ ப்ரீவியஸாக போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பண்ண. ஸோ அந்த டிராஃபிக்கில் போய் சாப்பிடணுங்கிற எண்ணமே வெறுத்து போச்சு. ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லுவீங்க. ஆர்டர் பண்ணால் அந்தளவுக்கு ஒழுங்காக ஆறுன பிறகு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதேமாதிரி நல்லா இருக்கேன். ஸோ அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக அண்டாலேருந்து எடுத்தப்போ என்ன சூடு பண்ணாமல் எப்படி சாப்பிட்றோமோ அந்த சுட அந்த ஃப்ளேவர் வந்து வீட்டில் ஆர்டர் போட்டு வந்தால் அது நல்லா இல்லை. தட்ஸ் வை. அதனால தான் நான் மேக்ஸிமம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட நான்லாம் அங்கே 2 பிரியாணி சாப்பிடுவேன். இப்போவும் ரியாலிட்டி என்னென்னா, நான் நேற்று நைட்லேருந்து சாப்பிடாமல் இந்த பிரியாணிக்காக கரெக்டாக ஒரு 24 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்து இந்த விரதத்தை கழிச்ச மாதிரி பிரியாணி சாப்பிட்றதுனால என்னால் நிறைய பிரியாணி சாப்பிட முடிஞ்சுது. ஸோ நான் பிரியாணி சாப்பிட்றத பார்த்துட்டே இருக்க வேண்டாம். இந்த பில்லையும் லெஃப்ட்டில் பாருங்கள். ஸோ அந்த டேட்டு 13 லவர்ஸ் டேக்கு முன்னாடி. ஸோ லவர்ஸ் டே அன்றைக்கி நான் வந்து தலைப்பாடி போயிருந்தேன். ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து இந்த சாக்லேட்டு, அந்த ஹிஸ் டே, அது இதுன்ட்டு நிறையா இருக்கும். ஸோ லவர்ஸ் டேக்கு முன்னாடி வருவார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. சாப்பாடு தான் முக்கியம். அதுமாரி என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சாப்பாடு தான் முக்கியம். ஸோ பிடிச்ச சாப்பாடு பிடிச்ச இடத்துல சாப்பிட்றத விட எந்த ஒரு சாக்லேட்டாலேயோ எந்த ஒரு ரோஸாலேயோ இது பண்ண முடியாது. ஸோ எங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷில் வந்து நம்பர் 1 வந்து தலப்பாக்கட்டியில் வந்து பார்பிக்யூ சிக்கன். ஸோ அது வந்து 350 ரூபா 360 ரூபா என்னமோ வரும். அதுமாரி நாங்கள் ரெகுலர் கஸ்டமராக வேறு ஆகிட்டேன். ஸோ ரெகுலராக நான் வீக்லி ஒன்ஸ் வந்து அங்கே போய் அது ஒன்றா சாப்பிட்ருவேன். அதுக்கு அடுத்தது பிரியாணி அப்படின்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி என்னுடைய இதில் உண்டு. அதுக்கு அடுத்தது அதில் வந்து சிக்கன் பிரியாணி அல்லது எக் பிரியாணி இல்லை ப்ளைன் பிரியாணி தான் சாப்பிடுவேன். அந்தளவுக்கு அவங்க பீசஸ் அந்தளவுக்கு இது பண்ண மாட்டேன். இது வந்து நண்டு லாலிபப்புன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்தது. இது வந்து சிக்கன் ஃபிங்கர். ஸோ சிக்கனுக்கு எப்படிடா ஃபிங்கர் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வாங்கினதான் இது. ஸோ என்னோட இப்போ பெருசாக ஒன்றும் அவ்வளோ டேஸ்டியெல்லாம் இல்லை. பட் ஓகே, வேறு வழி இல்லை. வேறு எதுவுமே சைட் டிஷ் எனக்கு வித்தியாசமாக தெரியல. எல்லாமே சிக்கன் ரேட்டாகவே இருந்தது. ஸோ சீ ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நண்டு காலை இப்படி உள்ளே வச்சு நீட்டாக சதையை பேக் பண்ணி வச்சுருந்தேன். பட் எங்கள் வீட்டில் வைக்கிற நண்டு குழம்பெல்லாம் எங்கேயும் வராது. எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, என் ஒய்ஃப் வச்சுருந்தாலும் சரி. ஸோ அதை நான் எப்படின்னு சொல்லி பிறகு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த நண்டோடைய லாலிபப். அடுத்தது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஸோ நான் சாப்பிட்றத பார்த்துருப்பேன். சாப்பிட்டு முடித்த பிறகு என் தட்டு எப்படி இருக்குன்னு முக்கியமாக பாருங்கள். ஸோ என்னோடய ஒய்ஃப் சாப்பிட்டதில் கூட மீதி இருக்கும். ஸோ என்னுடைய இதில் ஒரு சின்ன ஒரு பிரியாணி ரைஸ் கூட மீதி வைக்க மாட்டேன். ஸோ
ஸோ அவ்வளோ பிடிச்சி சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் ஒரு பொருள் பிடிச்சி சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவீங்க. லைக் பண்ணுங்கள் மறக்காமல்.